எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க தமிழ், வளர்க ஜோதிடம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை என்கணித பித்தகர். நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் பஞ்சாங்க குறிப்பு மற்றும் 12 ராசிக்கும் ராஜநிலையின் அதிர்ஷ்டமான என்ன தெரிஞ்சுக்க போகிறோம். ஆவணி மாத பலன்கள், கடகராசியோட தொடர்ச்சியை இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். பஞ்சாங்க குறிப்பு. தட்சிணாய காலம் பராபவ வருடம் ஆடி மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை இன்று 8/8/2026 சிறப்பான நாள். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, இரவு 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்று சூளம் கிழக்கு திசை நோக்கி போகிறவங்க 1 டீஸ்பூன் தயிர் சாப்பிட்டுட்டு போங்க. இன்றைய திதி தசமி திதி காலை 11 மணி 34 நிமிடம் வரை, பின்பு ஏகாதசி திதி, நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மதியம் 3 மணி 16 நிமிடம் வரை, பின்பு மிருகசீரிடம், யோகம் வியாக்காதம் நாம யோகம், கரணம் பத்திரை கரணம் காலை 11 மணி 34 நிமிடம் வரை, பின்பு பவகரணம், சந்திராஷ்டம் சுவாதி நட்சத்திரம் துலா ராசிக்கு மதியம் 3 மணி 16 நிமிடம் வரை, பின்பு விஷாக நட்சத்திரம். கிரக நிலவரங்கள். ரிஷபராசியில் சந்திர பகவான், மிதுன ராசியில் செவ்வாய் பகவான், கடகராசியில் புதன் பகவான் மற்றும் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கன்னி ராசியில் சுக்கர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிங்க. உங்கள் ராசி தெரிஞ்சிருந்தால் அல்லது லக்னம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அதுக்கு சொல்லக்கூடிய நம்ம ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண்ணை மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும்போது உங்களோட கோரிக்கையை மனசில் நினச்சிங்க. திருமணம் நடக்கணுமா, குழந்தை பாக்கியம் வேணுமா, இடமாற்றம் வேணுமா, இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வெளிநாட்டுக்கு போகணும், கொடுத்த பணம் வேணும், உடல்நிலை மேன்மை பெறணும், அதாவது ஆரோக்கியமாக இருக்கணும், இந்த மாதிரி எது இருந்தாலும் பரவாயில்லை, மனதில் நினச்சிட்டு எழுதுங்க. 100 நாளில் நிறைவேறும். ஓகேங்களா? ஒரு விஷயத்தை நினச்சிங்கன்னா அது முடிகிற வரைக்கும் அதே சிந்தனையோடு நீங்கள் எழுதுங்க. கையில் எழுதுனா போதும். தினைக்கும் ஒரு டைம் எழுதுனா போதும். எழுதக்கூடிய நேரம் காலை பிரம்ம முகூர்த்தம் 4:30 to 6 மணி, அல்லது 6:2, 6:4, 6:6, 6:8, 6:20, 6:22, 6:26, 6:33, 6:42, 6:51 இந்த நிமிடத்தில் கரெக்டாக நீங்கள் நினச்சிக்கிட்டு எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும். மேசராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 66. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 87. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 90, 90. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 99, 99. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தால் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 77, 77. கன்னிராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 33, 33. துலாம் ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 02, 02. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்திருந்தால் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 22, 22. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் நீங்கள் பிறந்தால் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 08, 08. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 52, 52. கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 45, 45. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 72, 72. இவை அனைத்தும் காமனான ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான செல்போன் நம்பர் வேணுமா, பணத்தை ஈர்க்கக்கூடிய வசிய எண்கள் வேணுமா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. குருக்காணிக்கு பெற்றுக்கொண்டு தான் உங்களுக்கு எடுத்து தரப்படும். ஓகேங்களா? நம்ம அடுத்தது
நம்ம கடகராசியோட பலன்கள் நேத்திக்கு அரசியல் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் மாதிரி பார்த்துருக்குறோம். இன்னைக்கு வேலை வாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். கடகராசிக்கு 6ஆம் இடம் தான் வேலை. குரு பகவான் தனது ராசியிலே இருக்கிறாங்க. அந்த 6ஆம் இடத்தை செவ்வாயும் சனியும் பார்க்குறாங்க. அதனால புதுசாக வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க, படித்து முடிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஆவணி மாதத்தில் வேலையில் வந்து கவனங்கள் வேண்டும். ஏன்னா காயங்கள் ஏற்படும். 2 கிரகம் சனி பகவானும் செவ்வாயும் பார்க்கறனால ஒரு பொருள் வைக்கும் போதும் சரி அல்லது எடுக்கும் போதும் சரி கை தவறி கீழே வந்து விழுந்து அடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால வேலையில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. அடுத்தது கணவன் மனைவி 7ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. 7ஆம் அதிபதி சனி பகவான் 9ல் தான் பயணம் செய்கிறாரு இன்னும் 2 வருஷத்துக்கு. இந்த வீட்டை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கடகராசிக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது மகரம். இதை வந்து செவ்வாய் பகவான் வந்து பார்க்குறாங்க, குரு பகவான் பார்க்குறாங்க, புதன் பார்க்குறாங்க. ஓகேங்களா? அப்போ உங்களோட கணவனாக இருக்கட்டும் அல்லது மனைவியாக இருக்கட்டும் பயணங்கள் கண்டிப்பாக ஏற்படும். வீண் அலைச்சல்கள் வந்து உண்டு. பேச்சில் வந்து கொஞ்சம் கோபங்கள் வரும். மற்றவங்களுக்கு வந்து அறிவுரை சொல்லக்கூடிய காலங்கள் வந்து வரக்கூடிய அமைப்பு வந்து உண்டு. அதே மாதிரி வந்து கருத்து வேறுபாடு வரத்துக்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டு. ஓகேங்களா? கணவன் மனைவிகளை பொதுவாக அந்த ஒற்றுமைங்கிறது இந்த ஆவணி மாதத்தில் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் சரியாகும். இப்போ கடகராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நடக்கும். வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கடகராசியில் பிறந்தவங்களோட தந்தைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா 9ஆம் இடம் தான் தந்தை. ஓகேங்களா? அங்கே வந்து சனி பகவான் வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 9ஆம் அதிபதியான குரு வந்து உங்கள் ராசியிலே வந்து இருக்குது. இந்த 9ஆம் இடத்தை குருவும் சுக்கிரன் வந்து பார்க்குறாங்க. தந்தைக்கு வந்து தந்தையோட பாசம் உங்கள் மேலே வந்து அதிகமாக இருக்கும். உங்களோட தந்தை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் உண்டு. அதே மாதிரி வந்து பொழுதுபோக்கு விஷயங்கள்ல அதிகமான கவனம் செலுத்துவாங்க உங்களோட தந்தையை பொறுத்த வரைக்கும். அல்லது அது சம்பந்தமாக ஆர்வங்கள் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. உங்களோட தந்தை இன்சூரன்ஸ் போட்டுக்கிட்டா ரொம்ப சிறப்பு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு. அடுத்து கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் மற்றும் மாமியாருக்கு வந்து எப்படி இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக உண்டு. கூட்டாளியால் தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அல்லது அது சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வந்து வரும். ஓகேங்களா? தொழிலில் வந்து ஒரு இடம் மாற்றம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. ஏன்னா சந்திரன் அந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கிறனால. அதே மாதிரி உங்கள் மாமியாருக்காண்டி நீங்கள் அதிகமாக செலவு செய்யக்கூடிய காலங்கள் உண்டு. அதேமாதிரி மாமியார் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் உங்கள் மாமியாருக்கு வந்து ஏற்படும். இது வந்து மூத்தவங்க உங்களோட கூட பிறந்த அண்ணன், அக்கா அல்லது மருமகன், மருமகளுக்கு வந்து எப்படி இருக்கும்? ஓகேங்களா? அந்த 11ஆம் இடத்தை வந்து சனி பகவானோட பார்வையில் வந்து இருக்குது. 11ஆம் அதிபதியான கடகராசிக்கு சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துல வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட கொஞ்சம் சோம்பல்ங்கிற தன்மை வந்து உண்டு. உங்கள் அண்ணன், அக்கா அல்லது மூத்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் சோம்பல் தன்மைங்கிறது வரும். ஓகேங்களா? தொழில் செய்பவர்களுக்கு வந்து நல்ல லாபம் அப்படிங்கிறது வந்து உண்டு. அதாவது உங்கள் அண்ணன், அக்கா தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு நல்ல லாபங்கள் வந்து உண்டு. பேச்சில் வந்து கொஞ்சம் கோபத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும். குடும்ப நபர்களோட கொஞ்சம் ஒற்றுமை அப்படிங்கிற அமைப்புங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இந்த மாதத்தில். பதவி உயர்வு கிடைக்குமா? நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் வந்து உண்டா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வெளிநாட்டுக்கு கண்டிப்பாக போகலாம். வெளிநாட்டு வாய்ப்பு தேடி வரும் உங்களுக்கு. பரிகாரம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு தான் இம்பார்ட்டன்ட். எல்லா ராசிக்குமே குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேங்களா? குலதெய்வம் தெரியாதவங்க சூரியன் வழிபாடு, சந்திரன் வழிபாடு தனைக்கு மேற்கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு குலதெய்வத்தை ஐடென்டிஃபை பண்ணும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருந்தாலும் நீங்க அங்கிருந்து உங்களோட குலதெய்வம் இருக்கக்கூடிய திசையை நோக்கி வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நவகிரகங்கள் வழிகாட்டும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளத்துடன்.